அன்னைக்கு ஒரு நாள் நான் பாட்டு ஜாலியா நடந்துட்டு இருக்கும்போது, சில பேர் என்னடா ஃபோன்ல பரபரப்பா பேசுறாங்க, சில பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, சில பேர் எதையோ ஒண்ணு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா, ஒரு மரம் என்னடான்னா, ஜெயம் ரவி மாரி கவிதையே தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்துச்சுங்க. என்னன்னு தானே பார்க்குறீங்க. சைனால ஒரு மரம் தேவையில்ல அப்படின்னா, அத அப்படியே வெட்டி போட்டுறாம, அப்படியே அல்லேக்கா வேரோட புடுங்கிட்டு வந்து, எங்க தேவைப்படுமோ அந்த இடத்துல நட்டு வச்சுருவாங்கங்க. ஆஹா! நல்ல விஷயமா இருக்குல்ல. இத ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சைனா விட்டு போறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது அத பார்த்துறணும்னு நெனச்சேன். பார்த்துட்டேன். அப்படியே உங்களுக்கு வீடியோவும் எடுத்துட்டேங்க. நெறைய பேர் ஏதோ உலக உருண்டைய உருட்டுற மாரி இந்த மரத்த உருட்டுன்னு உருட்டி, அதுக்காக தோண்டி வச்சிருந்த குழியில போய் பொசிஷன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள வைப்பாங்கன்னு பார்த்தா, திடீர்னு ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வர்றாங்க. என்னடான்னு கேட்டா, இந்த மரத்துல இருக்க பிரான்ச் வந்து பக்கத்து மரத்துல இருக்க பிரான்ச்சோட டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதாங்க. ஒரு வழியா பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம், அதுக்குன்னு தோண்டி வச்சிருந்த குழியில எப்படியோ கொண்டு போய் பக்காவா செட் பண்ணி வச்சுட்டாங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதாங்க இருக்கு. இதுக்கு மண்ணு போட்டு வாவ்! மூடணும்ல, அதனால பரபரன்னு மண் எடுத்து தூவிட்டு இருந்தாங்க. சரி, இப்படிலாம் நோண்டிட்டு வந்து வைக்கிற மரம் எப்படி பொழைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இதுக்கு என்னென்ன செய்றாங்கன்னு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் குடுக்குறேன். போய் செக் பண்ணி